அரசியல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்க தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் எதிர்பார்த்த மாதிரியே விஜய் வந்து முதல்வர் சீட்ல உட்காந்துட்டாரு. யார கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு விமர்சிச்சாரோ அவங்களுடைய உதவியில இன்னைக்கு அவர் முதல்வர் ஆயிருக்காரு. இதுல என்னன்னா சட்டப்படி பாத்தீங்கன்னா அவரு தனி மெஜாரிட்டி வச்சிருக்கப்பயே ஆளுநர் அவரை கூப்பிட்டு பதவியேற்பு செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் மெஜாரிட்டியை நிரூபிக்க சொல்லியிருக்கணும். இதை எதிர்த்து திமுக, அதிமுக, பிசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் குரல் கொடுத்தாங்க. விஜயையும் அவங்க கட்சியில உள்ள முக்கிய நிர்வாகிகளையும் தவிர்த்து. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து இந்த விஷயத்துக்கு தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதே குரல் கொடுக்காதவர் அடுத்தடுத்து எப்படி வந்து பாஜக அரசை எதிர்த்து பேச போறாரு? அது கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா அது கேள்விக்குறியா தான் இருக்கும். இப்ப திமுக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது சரி, மற்ற சைடு மற்ற கட்சிகள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது சரி, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்டே விட்டாங்க. பாஜக வந்து எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆப்போசிட்டா அவங்க நடக்கும்போது அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த மோடியா இந்த லேடியா அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு கம்பீரமா ஆட்சி செஞ்சவங்க, சரிங்களா? ஆனா அந்த மாதிரியான ஒரு கம்பீரமான ஆட்சியை வந்து தாவேக தலைவரும் சரி, இப்ப இருக்க முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் வந்து நல்லா பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இதை நம்ம முழுசா ஏத்துக்க முடியாது. சோ இனிமேலாவது அவர் வாய் திறந்து பேசுவாரா அப்படின்ட்டு அவருடைய ரசிகர்களும் ஆர்வமா காத்திருக்காங்க. எதிர்கட்சிகளுடைய குரல் வந்து இன்னும் ஓங்கி ஒழிக்க போகுது. திமுக பலமா இருக்காங்க எதிர்கட்சியா. அவர் எப்படி அதை சமாளிப்பாரு, எப்படி பதில் சொல்லுவாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜய் முதல்வராக கூடாது, நம்ம திராவிட கட்சிகள் ஒன்றிணைந்து நாம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி வெளியானது. அதுக்கான பேச்சும் வந்துட்டு தலைமையில பேசப்பட்டதா செய்திகள் வந்து வெளியாச்சு. சோ ஒருவேளை அப்படி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு முன்னெடுத்திருந்தாங்கன்னா அது எப்படி இம்பாக்ட் கொடுத்திருக்கும் தமிழ்நாட்டுல? அது கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ஒரு நெஞ்சுவலியே ஏற்படுத்தியிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, மாத்தி மாத்தி 2 திராவிட கட்சிகள் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது இப்ப இவங்க ஆட்சியில இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்க அதிமுக வந்து ரொம்ப ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு இதை சொன்னாலும் சரி, இப்ப அதிமுக வந்து ஆட்சியில இருக்கும்போது எதிர்கட்சியா இருந்த திமுக வந்து ரொம்ப அராஜகம் பண்ணி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதிமுக சொல்றது சரி. இப்ப 2 பேருமே வந்து மாத்தி மாத்தி நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான இதை வந்து நம்ம குறைகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க மாத்தி மாத்தி நீ ஊழல் பண்ணிருக்க, நீ ஊழல் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கவங்க வந்து 2 பேரும் ஒன்னாக்கி சேர்ந்து அவங்க செயல்படுறது வந்து நம்ப முடியாத, அன்பிலீவபிள் தானே அது. அப்படி இன்கேஸ் ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அது வந்து மக்களால ஏத்துக்க முடியாது. மக்கள் அதை நம்ப மாட்டாங்க அந்த ஆட்சியை. இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற விழால த்ரிஷா பங்கேற்றது விமர்சனத்துக்குள்ளாச்சு, பேசு பொருளானது. கண்டிப்பா. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் கேட்டாங்க. டைவர்ஸ் கேட்டது அந்த டைவர்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நடிகையோட வந்து என் கணவருக்கு வந்து தொடர்பு இருக்கு, அதை வந்து நான் தேவைப்பட்ட அவங்களுக்கு கூட மனுதாரராக சேர்ப்பேன் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கண்டனம்லாம் அதுல எழுதிருந்துச்சு, சரிங்களா? அப்படி இந்த ஒரு நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா அது அது இன்னும் சொல்ல போனா பரவலா வந்து என்ன பேசினா அது திருசாதான் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பேசிட்டு இருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா ஒரு மேரேஜுக்கு கூட வந்து திருசா அவர்களும் இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் சேர்ந்து போனாங்க. அப்பவும் அது கான்ட்ரவர்சியம் ஆச்சு. அப்பயும் வந்து விஜய் அவர்கள் வந்து அதை பத்தி எதுவுமே ஒரு வாய் திறக்கல. ஆனா இப்போ முதலமைச்சர் சீட்ல முதலமைச்சரா பதவியேற்க போற அந்த டைம்ல வந்து அம்மா அப்பா அதை தாண்டி வந்து திருசா அவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் மத்திய ஒரு பரவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய பரவலா ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. கான்ட்ரவர்சியான ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. இப்போ இது வந்து கண்டிப்பா ஒரு பெண்கள் மத்தியில ஒரு 1% ஆஃப் பெண்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து வந்துட்டு 3ஆவதா பாடப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், எதிர்கட்சிகள் வந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் விஜய் அவர்களும் இதுக்கு பதில் அளிக்கணும், இனிமே இது தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மாநிலத்தினுடைய வந்து ஆந்தம் பாடுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அதே மாதிரி எண்டிங்ல வந்து நேஷனல் ஆந்தம் போடுவாங்க. இப்போ இருக்க நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்தே மாதரமும் அந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சியில வந்து பாடணும் எண்ட் ஆஃப் த நிகழ்ச்சி அந்த இதுல ஈவெண்ட்ல அப்படின்னு சொல்லி அவங்க பிஜேபி கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாங்க. அது வந்து அமுல்படுத்திட்டாங்க, அந்த இதை வந்து அமுல்படுத்திடுறாங்க. அப்படிங்கும் போது வந்தே மாதரம் பாடினாங்க, நேஷனல் ஆந்தம் பண்ணாங்க.
ஆனா தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது ஒரு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும்போது பாடுறத வந்து இவங்க அவமதி ஒரு முதலமைச்சரே வந்து அவமதிக்கிறாங்க, அவமதித்தாரு அப்படிங்கிறது வந்து ஏத்துக்க முடியாது. அது ஸ்டார்டிங்ல ஒரு முதலமைச்சரா பதவி ஏற்கும் போதே தமிழ் தாய் வாழ்த்து வந்து அவமதிக்கப்படுது அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அது எந்த கட்சியும் சரி, தமிழ் தமிழ் மக்களும் சரி அதை ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி இது இருந்த வந்து நம்ம கண்டனம் கண்டனம் இதுக்கு வந்து நான் வன்மையான கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட சைட்ல இருந்து. இதுக்கு தமிழ் குடிமகனா. ம், ம். இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துக்காக ஆளுநரை கடுமையா எதிர்த்தாங்க. விஜய் அவர்கள் இனிமேல் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? தமிழ்நாடு சட்டசபை கூடும்போது இதுதான் தொடர போகுதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாரு அப்படின்னு. இந்த கலவரத்துக்கு மத்தியில அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தொடர்ந்து 2 நாளா ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டு இருந்தாரு. அதாவது அவருடைய மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய கட்சியிலிருந்து அவரை குதிரை பேரம் பேசியதாகவும், அதுக்கு மறுநாள் வந்துட்டு அவரே கையெழுத்து போடாம அவர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாக போலி கடிதம் ஒன்று ஆளுநர் கைக்கு போனதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இனிமேல் அது எப்படி ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகுது? அதாவது ஆட்சி அமைச்சிட்டாங்க, எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சு, திமுகவில் உள்ள கூட்டணி நிகழ்ச்சிகள் அனைத்தும் வந்து ஆதரவு தெரிவிச்சாச்சு. இனிமே ஆட்சி அமைச்சிட்டாங்க, இனிமே வந்து அதை மூடி மறைக்கத்தான் பார்ப்பாங்களே இருந்துச்சு. அதை வந்து ஒரு பெரிய பூகம்பரமா ஆக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல டிடிவி தினகரன் அவர்களுடைய கூட்டணியில பாஜக இருக்காங்க அப்படின்றப்போ இந்த விஷயத்த பிஜேபி வந்து கையில எடுத்து விஜய் அவர்களை இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்க. அது விஜய்க்கு இன்னும் சிக்கலாதான் அமையும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்த சும்மா விட மாட்டாங்கன்னு தான் தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். ஓகே, பாஜக எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண போறாங்க? அப்புறம் மோடி அவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கே ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டுக்கு விஜய் அவர்கள் வந்து பல மணி நேரம் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணாரு. அவர் இன்னும் முதல்வராக கூட ஆகல. ஒரு பிரதமர் ட்வீட் போடும்போது உடனே ரிப்ளை கொடுக்கணும். அது மற்ற கட்சிகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் வந்து அங்க அவர் அதை ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த விஷயத்தையும் ஒரு ஈகோ கிளாஸா பாஜக கையில் எடுப்பாங்கன்னு தோணுது. விஜய்க்கு இன்னும் நெருக்கடியா தான் இருக்க போகுது. விஜய் அதை எப்படி தொடர்ந்து சமாளிப்பாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வந்து விஜய் பாஜகவுக்கு ஏதாவது எதிர்ப்பு கிளம்பணும் அப்படின்னா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருக்க கூட்டணி விசிக காங்கிரஸுடைய ஆலோசனை பண்ணி தானா முடிவு எடுக்காமல் அங்க இருக்க கூட்டணி கட்சிகளோட ஆலோசனை பண்ணி தான் எதா இருந்தாலும் முடிவு எடுக்க முடியும். அப்படியும் வந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பிஜேபிக்கு ஆதரவா இருக்குமே தவிர எதிரா இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அரசியல் திருப்பங்கள் குறித்து தொடர்ந்து விவாதிக்கலாம். நன்றி.